தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரி கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து சாமி தரிசனம் செய்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, வணக்கம். சதுரகிரி ஆவணி மாத பௌர்ணமியை ஒட்டி சதுரகிரியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள். மேலும் பக்தர்களுக்கு அனுமதி நேரம் எவ்வளவு வழங்கப்பட்டிருக்கிறது, அதை பற்றி சொல்லுங்க. ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் பக்தர்கள் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, வணக்கம். ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு பக்தர்கள் அதிக அளவில் வருகை தந்திருக்கிறார்கள். பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படும் நேரம் எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு, சொல்லுங்க. மோகன், விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தரமாலயம் கோயில். இந்த கோயிலானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4500 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயிலுக்கு சென்றால் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்பதால் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு பகுதியிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். மேலும் தற்பொழுதும் இந்த கோயிலில் சித்தர்கள் வாழ்ந்து வழிபட்டு வருவதாக கூறப்படுவதால் இது சித்தர்களின் சொர்க்க பூமி என அழைக்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த கோயிலுக்கு தினந்தோறும் பக்தர்கள் செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு இன்று சதுரகிரி கோயிலுக்கு விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல், திருச்சி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு கோயிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே குவிந்தனர். இந்த நிலை பின்பு 6 மணிக்கு சதுரகிரி கோயில் அடிவார பகுதியில் உள்ள கேட்டானது திறக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்தனர். மேலும் 6 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல அனுமதி எனவும், பக்தர்கள் கோயில் மலைப்பகுதியில் இரவில் தங்குவதற்கு அனுமதி கிடையாது எனவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.